வெல்கம் டு வின்சி சமையல். இன்றைக்கி நம்ம சன்னா மசாலா தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 5 லவங்கப்பூ, 2 பட்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மசாலா நம்மளுக்கு வறுத்துச்சுன்னு எப்படி தெரியணும்னா நல்லா வாசனை வரும். அதை வச்சு நம்மளுக்கு மசாலா உருப்பட்டுச்சுன்னு நம்ம அதை எடுத்து ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கலாங்க. இது வந்து வெள்ளை மூக்கடலை. இது வந்து 8 மணி நேரம் ஊற வச்சுருக்காங்க. நல்லா கழுவிட்டு இந்த மூக்கல்ல வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து இதோட ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை சேர்த்து இதை வேக விட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு இது ஒரு 5 விசில் வரணும். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கு. மூக்கடலை நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு 20 மூக்கடலைக்கு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாங்க. தனியாக இதை எடுத்து வச்ச மூக்கல்லையே நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கருகாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. எண்ணெயும் மிளகாத்தூளும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 2 பெரிய வெங்காயம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. வெங்காயத்தோடு நம்மளுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம், அடிப்பிடிக்காமல். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுவும் நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை வராமல் இருக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கினா 2 தக்காளி, இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் தனியாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூக்கல்லையே அவிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது தண்ணி இருக்காமல் எல்லா தண்ணியோடு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம மூக்கல்ல வேக வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதிலே சேர்த்துக்கலாம். இதிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இப்போ நம்மளுக்கு லைட்டாக ஒரு கொதி வந்ததும் கொஞ்சம் ஃபஸ்ட்லேயே ஒரு பவுலில் மூக்கல்ல எடுத்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதில் கொட்டிக்கலாம். நம்ம இது எதுக்காக சேர்க்குறோன்னா நம்மளுக்கு இன்னும் நல்லா திக்கு கிரேவி கிடைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் மேஷ் பண்ணதும் நம்ம ஃபஸ்ட்டில் மசாலாலாம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம். அந்த மசாலாவும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அடுப்பை வந்து நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி செய்யலாம். இன்றைக்கி நான் 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். அதுக்காக தான் அந்த தண்ணி, கொஞ்சம் தண்ணி சேர்த்தா போதுங்க. பாருங்கள், ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், கிரேவியெல்லாம் நம்மளுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். இந்த திக்கு இருந்தால் போதுங்க. பார்க்கவே சூப்பராக வந்துச்சுங்க. நம்மளுடைய சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா கலக்கி விடலாங்க. கலக்கி விட்டுட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சன்னா மசாலாவுக்கு சாப்பிட்றதுக்காக காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் பூரி பண்ண போகிறேங்க. பாருங்கள், பூரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. எல்லா பக்கமும் நல்லா புஷ்ஷுன்னு சன்னா மசாலாவும் பூரியும் நல்ல ஒரு காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சன்னா மசாலா சாப்பிடும்போது அதுக்கு மேலே கொஞ்சம் லெமன் கொஞ்சம் புளிஞ்சு விட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சன்னா மசாலா பூரியும் பாருங்கள், சன்னா மசாலா வந்து நம்ம சப்பாத்தி, பூரி, இட்லி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாங்க. இது நம்ம ஸ்நாக்ஸாக கூட ஈவினிங்கில் சாப்பிட்லாங்க.
ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு டிஷ்ஷுங்க இது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.